ஹாய் நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்கள்ட்ட நீங்க பேசுனதை நான் பேசல போறேன். எப்படின்னா, எனது நண்பர் ஒருவர் இருக்காரு. அப்ப அவர்ட்ட கேட்டேன், ஏங்க என் வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா, நல்லா இருக்குதா அப்படின்னு. ஆமா, நீங்க பேசுனதே பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு கவர்ச்சி இல்ல. ஒரு வீடியோல வந்து ஒரு எப்படி சொல்றது, கவர்ச்சிய நாடும்ல, அந்த மாதிரி ஒரு இது இல்ல. மற்ற வீடியோகள்லாம் கவர்ச்சியா இருக்குது. நீங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொல்லுவேன், ஏங்க கவர்ச்சியில வந்து உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குமா? சோவால வாழ்ந்துகிட்டு இருந்தா வாழ்க்கை நடமாட்டுமா? மக்களுக்கு வந்து என்ன தேவையோ நம்மளுடைய நடைமுறை தானங்க. இன்னைக்கு உழைச்சாதான் நாம வந்து சாப்பிட முடியும், பணம் காசு சம்பாதிக்க முடியும், எதுவும் செய்ய முடியும். உலக இடத்துல போய் ஷோ பார்க்க முடியுமா? நான் அன்னைக்கென்னா நடந்த கதைகளையும் என்னுடைய சொந்த கதைகளையும் சொல்லி நான் வந்து உங்களிடம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதை கவர்ச்சி எப்படிங்க வரும்? நினைத்தது, நான் செய்தது, நான் கஷ்டப்பட்டது, இதுகளைத்தான் நான் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதில் உங்களுக்கு எப்படிங்க கவர்ச்சி வரும்? நான் நடைமுறை வாழ்க்கையை பேசும்போது உங்களுக்கு அனுபவங்களை மட்டும்தான் அது கற்றுக் கொடுக்கும். அதில் மற்றபடி கவர்ச்சி கற்றுக் கொடுக்காது. நல்லா சிந்தித்து பாருங்கள். என்னைக்குமே வந்து கவர்ச்சி அப்படி கண்மூடி கண் துறக்கிற மாதிரி போயிடும். ஆனா நடைமுறை வாழ்க்கை அப்படி இல்லை. அன்றாட நம்முடைய கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடம். நான் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காங்க. மனிதனுடைய வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லை. பசிக்குது, தூக்கம் வருது, இருக்கிறோம், எந்திரிக்கிறோம், வேலை செய்யறோம். இதுதான் நடைமுறை வாழ்க்கை. ஆராய்ச்சி என்பதெல்லாம் வந்து கவர்ச்சிக்குள்ள இல்லை. அது எப்பவுமே நமக்கு கை கொடுக்க போவதில்லை. நானும் உங்கள் நண்பன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.